வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே வந்து டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கால்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிராஷ் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இப்போது கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா 2024 வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, நிஃப்டி கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2025 அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நிஃப்டி கிராஷ் ஆகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சைக்கிளிங்கில் 4 இயர்ஸ் ஒன்ஸு, அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் மேஜராக கிராஷ் ஆகிறது, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சைக்கிள். அது வந்து ஒரு ஏற்றம் நடந்ததுமே மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிராஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல 3 வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தேன்ல, கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைக்கிளில் தான் போகும். மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஸோ எவ்வளோ சதவீதம் வந்து நமக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ சதவீதம் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அனலிஸ்ட் சொல்கிறத வந்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதே வந்து மார்க்கெட்டில் நடக்காது. ஸோ நீங்களாக வந்து எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நடக்காதுங்க, அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அனலிஸ்ட் வந்து அவர் எல்லாத்தையும் இதை பற்றி படித்து, இதை பற்றி ஒரு கிராஜுவேஷன் முடித்து, இதில் சர்டிஃபிகேஷன் முடித்து, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அவங்களாலேயே ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக வருதுன்னா, ஒரு சாதாரண ரீட்டைல் பர்சன் வந்து எப்படி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போது அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அது வந்து அனாலிசிஸில் கவனமாக இருக்கணுன்றது அர்த்தமே கிடையாது அதுக்கு. ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்வாங்க. மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா இல்லை நான் வேறு மாதிரி சொன்னேன்னு மாற்றிடுவாங்க. இல்லைனா இறங்குன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போயிடும், அப்புறம் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அனலிஸ்ட்டு சொன்னாங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நடக்காது. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து கேட்காதீங்க, எப்படி இருந்தாலும் நீங்களும் வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்குன்னு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அது என்னென்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். நிஃப்டி வந்து கிராஷ் ஆகுமா, இல்லை நிஃப்டி வந்து இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் குரோத் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய புது கம்பெனிகள், எஸ்எம்இ கம்பெனிகள் நிறைய வந்திருக்கு. அப்புறம் பெரிய கம்பெனிகள் எல்லாமே வந்து புதிய முதலீடுகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, ஃபார்மா டெவலப் ஆகுது, ஏஐ வந்து புதுசாக வந்திருக்கு, அதில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எக்கனாமிக்கல் க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இன்னும் இந்தியாவில் வந்து முதலீட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 20 வருஷத்தில் வந்து இந்திய பங்குச்சந்தை ஒரு மல்டி பேக்கராக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில். இன்னொருத்தர் வந்து மொத்த உலக பங்குச்சந்தையுமே பெரிய அளவில் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போச்சு, இப்போ மார்ச் மாதம் வந்துருச்சு. மேபி 1 or 2 months லேட்டாக கூட அது நடக்கலாம், அதை விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதுக்கு வரும். அதில் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் என்ன டேட்டா காமிக்குதுன்றதையும் பார்ப்போம். அடுத்தது வாரன் பஃபெட் வந்து அவருடைய மொத்த பணத்தில் 1/3 பங்கு பணத்தை வந்து கேஷாகவே வச்சுருக்காரு, பணமாகவே வச்சுருக்காரு, முதலீடு பண்ணலை. ஏன் அப்படி வச்சுருக்காருன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, கிராஷ் ஆச்சுன்னா அப்போ முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 பங்கு பணத்தை 1/3 பங்கு பணத்தை வந்து அப்படியே கேஷாகவே வச்சுருக்காரு அப்படின்ற தகவலை போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன காமிக்குதுன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு தயாராகுது, இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பில் வந்து இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடந்தால் என்ன மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஹிஸ்ட்ரி டேட்டாவில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இப்போது ராபர்ட் கியோசாக்கி, அதுக்கப்புறம் வந்து வாரன் பஃபெட், இவங்கெல்லாம் பயப்படுறதுக்கு மேஜர் ரீசன் வந்து வேர்ல்டு வார் 3. இந்த வேர்ல்டு வார் 3 வந்துச்சுன்னா மார்க்கெட் எந்த அளவில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத தான் வந்து இப்போது அவங்க எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வார் 2ல் யூஎஸ் மார்க்கெட் எந்த அளவில் கிராஷ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்களா, இந்த டேட்டா தான் வந்து நமக்கு என்னென்னா வேர்ல்டு வாரில் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த டேட்டா. ஓகே, இதில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஒரு கப் வித் ஹேண்டல் பேட்டர்னை வழக்கம் போல் போட்டிருக்கு பாருங்கள். மார்க்கெட் கப் வித் ஹேண்டல் பேட்டர்னை போட்டுட்டு அது பாட்டுக்கு ஏறி போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அந்த வேர்ல்டு வார் 2ல் நமக்கு நடந்தது. இதனுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா
1939லேருந்து 1945 வரைக்கும் வந்து இந்த டேட்டா கிடச்சிருக்கு. ஓகே, அந்த டைம் வந்து ஃபுல்லாகவே டவுனில் தான் போயிருக்கு. ஸோ 30 to 40% தான் வந்து மேக்ஸிமம் டவுன். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் இந்த டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து இருக்கிறதுலே மார்க்கெட்டில் ஒர்ஸ்ட் கரெக்ஷன் 10 டைம்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கரெக்ஷனுடைய டேட்டா இது. இதில் பாருங்கள் எவ்வளோ கரெக்ஷன் நடந்திருக்குன்றது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இந்த டேட்டாவில் ஒவ்வொரு வருஷமும் மேக்ஸிமம் 89% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருக்கு. எப்போ வேர்ல்டு வார் 1 அப்போது 89% கரெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 54% ஒரு தடவை கரெக்ஷன் ஆகிருக்கு. 37 to 38, 1937லேருந்து 38 யூஎஸ் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் 2007, 2009, 2008 நமக்கு டவுன் ஆச்சுல்ல, அந்த மாதிரி 54% வந்து அங்கே டவுன் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 54லேருந்து 34% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கோவிட் மார்க்கெட் அப்போ 34%. இப்போது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை சீக்வன்ஸாக பார்க்கணும். வேர்ல்டு வார் 1 அப்போ பெரிய கரெக்ஷன் வந்துச்சு. அதே மாதிரியான இம்பேக்ட்டு வேர்ல்டு வார் 2ல் வரும்பொழுது இம்பேக்ட் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் கோவிட் அப்போது, அதுக்கு முன்னாடி 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 89-50% கரெக்ஷன் ஆகல, 30% தான் கரெக்ஷன் ஆச்சு. 30-40% தான் கரெக்ஷன் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட்டில். நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாச்சு, இந்திய பங்குச்சந்தை. அதையும் அந்த டேட்டாவை நான் காமிக்கிறேன். நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59% கரெக்ஷன் ஆச்சு. இப்போ கோவிட் அப்போ இமீடியட்டாக ரெக்கவர் ஆச்சுல்ல, அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, எப்படி எக்கனாமிக்கல் க்ரோத் நடக்குதோ அதே மாதிரி டெக்னாலஜி க்ரோத்தும் நடந்துக்கிட்டே வருது. எவ்வளோ வேகமாக மார்க்கெட் டவுன் ஆகுதோ அவ்வளோ வேகமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியலும் மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. வேர்ல்டு வார் 1 அப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது. மார்க்கெட் கீழே விழுந்தால் உடனே மேலே எழுந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் கோவிட்டில் வந்து நமக்கு வி ஷேப் ரெக்கவரி கிடச்சிது கோவிட்டில். ஓகே, ஸோ இப்போது இதை பார்த்துட்டிங்களா, 34%லேருந்து 54ன்றது ரொம்ப ஹையஸ்ட்டு 2009 நடந்தது. ஓகேவா? மற்றபடி வந்து 30 to 40% ஆவரேஜாக ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. இப்போது நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு போகும். இந்திய பங்குச்சந்தையில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், 2008 நடந்த கிராஷ் பார்த்திங்கன்னா 63% வந்து டவுன் ஆகிருக்கு 2008. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஹையிலேருந்து லோ வரைக்கும் நான் போட்டிருக்கேங்க. 65% கரெக்ஷன் நடந்திருக்கு ஹையிலேருந்து லோ. ஆனால் ஹையிலேருந்து லோவை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அப்போ நம்ம போட்டிருக்க போனால் இவ்வளோ தூரம் காலி ஆகிடுமானா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே இடத்துல தான் இருக்கும். பெருசாக எல்லாருக்குமே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனஸில் போகணுன்றது அர்த்தமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை துல்லியமாக ஹையிலேருந்து பார்க்கும்போது 59 எத்தனை சதவீதம் வந்துச்சு, ஹையிலேருந்து லோ வரைக்கும் பார்க்கும்போது 64%. க்ளோசிங் ப்ரைஸை பாருங்களேன், க்ளோசிங் ப்ரைஸ் டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். 51% தான் க்ளோசிங் ப்ரைஸ் டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 2008 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ நமக்கு நடந்திருக்கு 51%. இதில் 5%, 10%ன்றது எப்பயுமே நடக்கிறது தான், அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 40% கரெக்ஷனை வந்து நம்ம நெட்டாக இதில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் 50% வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ கோவிட் அப்போது நடந்த கரெக்ஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த பெரிய கரெக்ஷன் வரும்போதெல்லாம் பாருங்கள், ஒரு கப்பித்து கேண்டில் போட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போய்டும் மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி வந்திருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து கோவிட் ரிசெஷன் பாருங்கள், ஹையிலேருந்து லோ வரைக்கும் 39% தான் வந்திருக்கு. ஓகேவா? க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months க்ளோசிங் ப்ரைஸில் 30% கரெக்ஷன் நடந்திருக்கு. இப்போது ஒரு 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 10 நிமிஷத்தில் இல்லை 1 டேயில் போய் டச் பண்ணிவிட்டு வர்றதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணணும். அது ஒரு 10 நாள் திருப்பி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அது பெருசாக நமக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்க போகிறதில்ல. டேட்டா படி பார்க்கும்போது 40% நம்ம சொல்லிக்கலாம். ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா அப்படியே 30% மாறிடும். அப்போது நம்ம வந்து அது சஸ்டெயின் பண்ண அந்த டேட்டாவை தான் பார்க்கணும். அதனால தான் க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 30% தான் வந்து நமக்கு 30% கம்மியாக தான் வந்து 29% வந்திருக்கு. ஓகேவா? அப்போது கோவிட் அப்போது இது 30%. இப்போது வேர்ல்டு வார் 3 வந்தால் 30% வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக எங்கே வருது, ப்ரீவியஸ் ஹையில் இந்த இடம் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வருது. 30% வருது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. கரெக்டாக 30% வருது. ஆனால் இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற
நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து பார்த்துருக்கோம். ஒரு 2 minutes டேட்டா தான், அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து எலியாட் வேவ், நியோ வேவ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நியோ வேவ் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி எலியாட் வேவ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் நியோ வேவ். அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ வந்து எலியாட் வேவில் நார்மல் சைக்கிள்லேருந்து நம்ம சூப்பர் சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மந்த்லி சார்ட் மட்டும்தான் இருக்கும். 3 month சார்ட் அப்படின்றது இருக்கவே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஃபஸ்ட்டு டைமாக இப்போ 3 month சார்ட்டை வந்து போன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கோவிடுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போனா என்னென்னா, மார்க்கெட் அடுத்த சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்றது முதல் அர்த்தம். அடுத்த சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா நீங்கள் 3 month சார்ட்டை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ், தேர்டு வேவ், ஃபோர்த்து வேவ், இதை வந்து 5th வேவாக சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி சொல்லும்பொழுது 5 வேவ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது கரெக்ஷன் எங்கே வரும்ன்றதை இந்த இடத்துல பாருங்கள். இப்போது 1 2 3 4 5 5 வேவ் முடிஞ்சிருக்கு. அடுத்தது கரெக்டிவ் வேவ் வந்து ஏபிசின்னு வரும். அது கிட்டத்தட்ட 4வது வேவை வந்து 4வது வேவ் தொடணும், இல்லைனா 4வது வேவுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அதை வந்து ஃபிபனாக்கி தெரிஞ்சவங்க ரொம்ப அக்யூரேட்டாகவே கூட போடுவாங்க. இப்போ நான் அந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. 4th வேவ் வரைக்கும் போகிறேன்னா 4th வேவ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது 4th வேவ். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து இந்த 4th வேவ் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருது? 50%. க்ளோசிங் ப்ரைஸ்லாம் வச்சிங்கன்னா ஒரு 45% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 13,000 வருது. ஆனால் அவ்வளோ தூரமே வந்து போகுமான்றது சந்தேகம். ஏன்னா ஒரு தடவையும் நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கம்மியாகிட்டே வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 29ல் 89%, அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 40%, அப்புறம் 34% வரைக்கும் நம்ம குறைஞ்சிட்டோம். ஸோ இந்த தடவை 30% எதிர்பார்க்கலாம். ஸோ 30% எதிர்பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு டச் பண்ணுது இந்த இடத்துல. கரெக்டாக? நிஃப்டி அப்போ 18,500 18,000 புள்ளிகள் வந்து எதிர்பார்க்குறாங்க இவங்க. இந்த எலியாட் வேவில் இது 5வது வேவாக இருந்துச்சு, இதுதான் 5th வேவ் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், கரெக்டிவ் வேவ் வரணும். கரெக்டிவ் வேவ் வந்தால் 30%லேருந்து 50% வரைக்கும் நமக்கு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை வச்சு ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதே எலியாட் வேவில் இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. இன்னொரு டீம் வந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேவ் இருக்குது பாருங்கள், இந்த 5th வேவே இன்னும் முடியலைன்றாங்க. இந்த 5th வேவே வந்து இதை செப்பரேட்டாக ஒரு வேவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 1 2 3 4 தான் இப்போ வருது. இந்த 5th வேவோட 5th வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே உங்களுக்கு 28,000 29,000 புள்ளி வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிடும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கிராஷ் ஆகிறது நடக்கும், அடுத்த வருஷம் தான் நடக்கும் அப்படின்னு இன்னொரு டீம் வந்து எலியாட் வேவில் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. 5th வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்றது ஒரு அனாலிசிஸ், 5th வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கேருந்து கரெக்டிவ் வருன்றது ஒரு அனாலிசிஸ். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு சாதகமாகவே எடுத்துக்குவோம், இதையும் பாதகமாக எடுத்துக்குவோம்னா, இது 5th வேவ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 5th வேவ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, சாதகமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டிவ் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கேருந்து கரெக்டிவ் வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு ஏபிசி கேண்டில் போடும். ஏபிசி அந்த கரெக்ஷன் வரும். கரெக்டிவ் வேவ் வந்து கிட்டத்தட்ட 1 இங்கே சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 புள்ளி 8,000 புள்ளிக்கு திருப்பி வரணும் மார்க்கெட்டு. அவ்வளோலாம் வர்றதுக்கு விடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ வர்றதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் அப்படியே வந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 2008 நமக்கு எவ்வளோ கிராஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 60% கிராஸ் ஆச்சு. லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65 வரைக்கும் போயிருக்கு டெட்லைனில். ஓகேவா? 63 புள்ளி நான் துல்லியமாக தோராயமாக போடுறேன், மேக்னெட் போடல. மேக்னெட் போட்டோன்னு துல்லியமாக வந்துடும், இல்லைனா மேக்னெட் போட்டு போடணும் நம்ம. இருங்க, நான் மேக்னெட் போட்டே போடுறேன் உங்களுக்கு, கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும் மேக்னெட் போட்டோன்னா. மேக்னெட்டாக இந்த இடத்துல மேக்னெட் சிம்பிள் இருக்குல்ல, அது இங்கே இருந்து இந்த கேண்டில் சரியா கரெக்டாக 64.56% துல்லியமாக வந்திருக்கு. ஹையிலேருந்து லோ வரைக்கும் 64%. ஆனால் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வெளியே போனவங்க தான். அப்போ யாரெல்லாம் அந்த டயத்துலையும் எஸ்ஐபியோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டோ பை பண்ணவங்களுடைய நிலமெல்லாம் இன்றைக்கி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் கோவிட்-19 நானே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ என்கிட்ட ஃபண்ட் இல்லை பெருசாக. ஸோ அப்போ இருந்து இப்போ வந்து 5 மடங்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்கும் ஏறி இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அடுத்த கரெக்ஷன் வந்தாலும் நம்ம அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்க போகிறோமே தவிர பெரிய பாதிப்பெல்லாம் வந்து நம்ம அதோட காலமே முடிஞ்சு போயிருன்றது கிடையாது. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது மொத்தம் 2 விதம். ஒன்று வந்து ராபர்ட் கியோசாக்கியோட வேர்ட்ஸு, இன்னொன்று வாரன் பஃபட்டோடையது, இன்னும் மற்ற ஃபினான்ஷியல் அனாலிசிஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எலியாட் வேவ் பேஸ் பண்ணி 2 விதமாக சொல்கிறாங்க. இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு கார்னர் பாயிண்ட் என்னென்னா World War III அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது.
இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வேர்ல்டு வார் 3 நடந்தாலும் இந்தியாவில் வந்து அதில் பெரிய பாதிப்பு இருக்காது. நம்ம ரொம்ப அமைதியான ஒரு கண்ட்ரியாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அதெல்லாம் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது இந்தியாவுக்கு இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அமையணும். அதனால் கிராஷ் ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஏன் ஆகுது, எதனால் எப்படிலாம் சொல்கிறாங்கன்றதுக்கான முழு தகவல்களையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இதில் நீங்கள் பொறுமையாக மட்டும்தான் இருக்கணுங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம போகும்பொழுது, எஸ்ஐபி படி போகும்பொழுது இதில் வந்து நமக்கு டைம் ஆக ஆக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக கிடைக்கும். இயர் ஆக ஆக நிஃப்டி மேலே தான் ஏறிக்கிட்டு போகும். அப்படின்றப்போ நம்ம லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. இறங்கினா அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும், இறங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபியரே போயிடும். மார்க்கெட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபியர் வந்து நம்மக்கிட்டேருந்து போயிடும். ஐயோ நம்ம பணத்தை போட்டிருக்கோம், போயிடுமோன்ற பயப்பட வேணாம். இன்றைக்கி இருந்தாலும் நமக்கு வரும். மார்க்கெட் இப்படி தான் நடந்திருக்கு, ஒரு தடவையும் ரெக்கவர் ஆகிருக்கு. டைம் டியூரேஷன் தான் நமக்கு வந்து மாறி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 600 days வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்து போயிருக்குங்க. மேக்ஸிமம் 600 daysனால் எவ்வளோ, 18 months டவுன் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு இது வரைக்கும். மேஜர் கரெக்ஷன் நான் டேட்டா பார்த்ததில் 636 days, அதாவது நீங்கள் 18 months 19 months வச்சுக்கோங்க. 2 years கூட கண்டினியூவாக இல்லை. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுன்னு வந்தால் கூட, மிகப்பெரிய டவுன் ட்ரெண்ட் 2 yearsக்கு அப்புறம் 3rd yearல அது மொத்தமாக எடுத்து கொடுத்துரும். 3rd year 4th yearல அப்படி தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன நீங்கள் கன்க்ளூஷன் என்ன வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒரு தெளிவு கிடச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது கிராஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபியில் கண்டினியூ பண்ணலாமா, உங்களுடைய நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து எதனால் அனலிஸ்ட் எல்லாருமே அவங்க சொல்கிறது தப்பாகுது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்காம நம்மளே அனாலிசிஸ் பண்ண முடியாது, அப்போ நம்ம வேறு என்ன ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். கீழே வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கெல்லாம் வந்து பயன்படுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.